சரி நீங்கள் பாருங்கள், ஆப்டிடியூடில் ட்ரிகனோமெட்ரி, முக்கோணவியல், த்ரீகோணமதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாபிக் தெரிஞ்சால் தான் இதோடைய நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது ஆப்டிடியூடில் ஜாமெட்ரி அண்டு மென்சுரேஷன். ட்ரிகனோமெட்ரி தெரிஞ்சால் தான் ஜாமெட்ரி மென்சுரேஷன் நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த டாபிக் நம்ம வெல் விஷடாக இல்லை அப்படின்னா அந்த டாபிக் நம்ம எரர் வரும். சில பேர்த்துக்கு ஜாமெட்ரியில் எனக்கு டாப்பிக்லே கிடையாது, மென்சுரேஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ட்ரிகனோமெட்ரியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்குலாம் ஜாமெட்ரி கிடையாது, மென்சுரேஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா வால்யூம் அப்படின்னு கொடுத்துருப்பான். அந்த சிலபஸில் ஏரியா வால்யூம் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஏரியா எதை குறிக்குது? இது சர்ஃபேஸ் ஏரியா தான். அது எங்கே இருக்கும்? ஜாமெட்ரி அண்டு மென்சுரேஷனில் தான் இருக்கும். வால்யூம்னா என்ன? அந்த 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய கியூப்ஸ், கியூபாய்ட்ஸ், ரைட் சர்க்குலர் கோன், ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ஹெமிஸ்பியர், ஸ்பியர் எல்லாமே ஜாமெட்ரி அண்ட் மென்சுரேஷனில் இருக்கும். ஸோ அதனால் டைரெக்டாக ஜாமெட்ரி மென்சுரேஷன் இல்லாமல் ஏரியா வால்யூம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏரியா வால்யூம் தெரிஞ்சாலே கண்டிப்பாக ஏரியா பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் இந்த ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் கேட்டு, மேட்டு, டென்செட்டு, கிளாட்டு, கியூட் எல்லாத்துக்கும் வந்துடும். ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், எஸ்எஸ்சிக்கு வருங்க. 3 or 4 5 கொஷின்ஸ் வந்துடும். ஆர்ஆர்பிக்கு வரும், சரிங்களா? ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வரும். பட் ஏரியா வால்யூமில் வந்துடும். டிஎன்பிசிக்கும் டாபிக் உண்டு. ஸோ ஆக்சுவலி இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ப்ளூ பிரிண்ட்டில் இதை மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம், படிக்காமல் வந்துடுவோம். ப்ளூ பிரிண்ட் படிச்சுட்டு வந்தவங்க இதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு கொஷின் தான் கேட்பாங்க, அது எதுக்கு ஃபுல் சாப்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி டோட்டலாக இதை பற்றி தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இதை கவனிங்க, அழகாக புரியும், ரொம்ப ஈஸியாக புரியுங்க. ஓகேங்களா? சரி, இந்த ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம பேசிக் கான்செப்டே நிறையா இருக்குது. அதுவே ஒரு 1/2 hour 45 minutes போகும். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் இருக்குது. அது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஷார்ட்கட்ஸ்லாம் கொடுப்போம். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும், ஈஸியாக அதை சால்வ் பண்ணவும் முடியும். சரிங்களா? சரி, நம்ம டாப்பிக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்டு. ஸோ பேசிக் கான்செப்ட் போனோம்னா இந்த முக்கோணத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? இந்த முக்கோணம் ஃபஸ்ட்டு தெரியணுங்க. சரி, இந்த முக்கோணத்தில் என்ன சிறப்பு? அதான் முக்கியமானது. இந்த முக்கோணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இட் ஷுட் பி எ 90 டிகிரி. இட் ஷுட் பி எ 90 டிகிரி அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. அது போய் 90 டிகிரியாக இருக்கணும். அது முக்கோணத்தின் ஒரு கோணம் 90 டிகிரியாக இருந்தால் மட்டும்தான் ட்ரிக்னாமெட்ரியை வேலை செய்யுங்க. புரியுங்களா? அதாவது இந்த முக்கோணத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ரைட் செங்கோண முக்கோணம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? செங்கோண முக்கோணம். சரி, செங்கோண முக்கோணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். சம் ஆஃப் தி 2 ஆங்கிள்ஸ் 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் இந்த ட்ரிக்னாமெட்ரியை நம்ம உள்ளே போக முடியும். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது. இங்கே தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீட்டாக்கு அப்படி ஆப்போசிட்டில் இருந்தால் இது ஆப்போசிட் சைடு. சரிங்களா? எதிர் பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இதை எதிர் பக்கம். எங்கே? இந்த தீட்டாலேருந்து கோணத்துலேருந்து ஆப்போசிட்டில் இருந்தால் எதிர்பக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தீட்டாக்கு கீழே பாருங்கள் அட்ஜசன்ட் சைடு, சரிங்களா? அல்லது அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்பக்கம். இதுதான் பேசிக். ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு லென்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அட்ஜசன்ட் சைடும் ஆப்போசிட் சைடும் இல்லாமல் லென்த்தியாக இருக்கும். ஹைபாட்னியூஸ். தமிழில் இதுக்கு கர்ணம். ஸோ இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா? சரி, இப்போது இதுக்கு வேற ஒரு நேமும் இருக்குது. அந்த நேமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாமா?
இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ஸில் இருந்தால் அதுக்கு பர்பண்டிகுலர், பாருங்கள் பின்னு புட் பண்ணியிருக்கேன், பர்பண்டிகுலர் பி. ஸோ தீட்டாக்கு கீழே இருக்கிறனால இது வந்து பேஸ். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இதை நோட் பண்ணிக்கணும். பேஸ் பர்பண்டிகுலர் பி, ஹைபாட்னியூஸ்க்கு ஹெச். இப்போ இதை தான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு எதையும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு அதெல்லாம் மறந்துடுங்க, சரிங்களா? ஸோ பி, பி, ஹெச் இந்த மூணையும் பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். சரி, இதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. சைன் தீட்டா கண்டுபிடிக்கணுங்க. இல்லை சைன் தீட்டா கேட்பாங்க, காஸ் தீட்டா கேட்பாங்க, டேன் தீட்டா கேட்பாங்க. புரியுதா? ஸோ சைன், காஸ், டேன். கிளியர்? அதே போல் இந்த சைன் காஸ் டென் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுங்க. ஷார்ட்கட் இது. இதில் நிறையா கொஷின்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. கிளியர்? ரைட். இந்த பாக்ஸ் போட்டு சைன் காஸ் டேன். சைனுக்கு ஆப்போசிட் வந்து கொசிக்கன் அப்படின்னு போட்டுக்கோங்க. காஸ்க்கு ஆப்போசிட் சீக்கன்னு போட்டுக்கோங்க. டேனுக்கு ஆப்போசிட் வந்து காட். இப்போது இந்த ஏரோ இப்படி கொடுத்துருங்க, இந்த ஏரோவை இப்படி கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இப்போது வாட் இஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பி, 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 ஹெச், ஹெச், பி. அவ்வளோதான். இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். டோட்டலாக நம்ம வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டாவை சொல்லிகிட்டே இருக்கலாம். வாட் இஸ் சைன் தீட்டா? பர்பண்டிகுலர் டிவைடட் பை ஹெச். புரியுதா? பர்பண்டிகுலர் டிவைடட் பை ஹெச், அதுதான் வந்து சைன் தீட்டா. அதாவது சைன் தீட்டா இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாரும் இந்த ஏரோவை ஃபாலோ பண்ணணும், இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாரும் இந்த ஏரியாவை ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். வாட் இஸ் சைன் தீட்டா? பர்பண்டிகுலர் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். வாட் இஸ் காஸ் தீட்டா? அது பேஸ் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். வாட் இஸ் டேன் தீட்டா? பர்பண்டிகுலர் டிவைடட் பை பேஸ். அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறோம். வாட் இஸ் காட் தீட்டா? பேஸ் டிவைடட் பை பர்பண்டிகுலர். வாட் இஸ் சீக்கன் தீட்டா? ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை பேஸ். வாட் இஸ் கொசிக்கன் தீட்டா? ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை பர்பண்டிகுலர். அப்போது இந்த ஃபார்முலா சைன் காஸ் டேன், சைனுக்கு ஆப்போசிட் கொசிக்கன், காஸ்க்கு ஆப்போசிட் சீக்கன், டேனுக்கு ஆப்போசிட் காட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி, 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 ஹெச், ஹெச், பி. இதை வந்து அப்படி நோட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. ஸோ எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதை ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கண்டிப்பாக இப்போ கூட நோட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குதுங்க. ஸோ நிறையா ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஞாபகம் வச்சுக்க முடியலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களா? ஷார்ட்கட் கொடுக்க போகிறேன். ஷார்ட்கட் வந்து பார்த்துக்கேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு டிவிஷனில் வரக்கூடிய ஷார்ட்கட், டிவிஷன். ஸோ டிவிஷன் யூஸ் பண்ணி எப்படி நிறையா ஃபார்முலாஸ் இந்த ஹைபாட்னியூஸில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டயக்ராம் போட்டுக்கணும். இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. இப்படி ஒரு கோடு போட்டு இது பென்சின் ரிங் இல்லையா, இந்த பென்சின் ரிங் மாதிரியே ஒரு டயக்ராம் இங்கே போட்டுக்கணும். கிளியர்? சரி, போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க, டயகனலாக நீங்கள் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கணும். கிளியர்? இப்போது இந்த டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைன், காஸ், ஓகேங்களா, டேன், காட். சைனுக்கு ஆப்போசிட் எப்போயுமே கொசிக்கன் தான், காஸ்க்கு ஆப்போசிட் எப்போயுமே சீக்கன் தான். கிளியரா? முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ ஃபார்முலா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. டிவிஷன் ஃபார்முலா, சரிங்களா? வாட் இஸ் சைன் தீட்டா? நம்மளுக்கு ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். வாட் இஸ் சைன் தீட்டா? சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன? இங்கே தான் சைன் தீட்டா இருக்குது. புரியுதா? இங்கே தான் சைன் தீட்டா இருக்குது. வாட் இஸ் சைன் தீட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? இங்கே பாருங்கள், சைனுக்கு ஆப்போசிட். அப்போது இந்த ஏரோ இப்படி போட்டுக்கோ, இந்த ஏரோ இப்படி போட்டுக்கோ புரியறதுக்காக. வாட் இஸ் சைன் தீட்டானா காஸ் டிவைடட் பை காட் போட்டு பார்த்துக்கோ. காஸ் தீட்டா டிவைடட் பை
காட் தீட்டா. ஃபார்முலா ரெடி ஆயிடுச்சா? இன்னொரு வாட் இஸ் சைன் தீட்டா அப்படின்னா tan தீட்டா டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டா. tan தீட்டா டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டா. ஸோ ஃபார்முலா ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. நான் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சைன் தீட்டா? காஸ் தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா அல்லது tan தீட்டா டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டா. ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். புரியுதா? எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோ. தெரியாதவங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். சைன் தீட்டா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அடுத்தது காஸ் தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா. இன்னொரு சைன் தீட்டா எப்படி இருக்கும்? tan தீட்டா டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டா. அவ்வளோதான். ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள். இப்போ எதை கேட்டாலும் அடுத்த ரொட்டேஷன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாமா? வாட் இஸ் காஸ் தீட்டா? பக்கத்தில் இருக்கு பாருங்கள். வாட் இஸ் காஸ் தீட்டா? ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்து காட்டு டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா. காட்டு டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா. சரியா? சரி, காட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா காசு டிவைடட் பை சைன் தீட்டா. காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. இப்போ டேன் தீட்டா பார்க்கலாமா இந்த பக்கம்? ஸோ காஸ் சைன் காஸ் கண்டுபிடிச்சோம். டேன் தீட்டா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ டேன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி சைன் தீட்டா. பார்த்துக்கோ, சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. புரியுதா? அதே போல் வாட் இஸ் டேன் தீட்டா? சீக்கண்ட் தீட்டா டிவைடட் பை கொசிக்கண்ட் தீட்டா. இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. ஃபார்முலா எழுதிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். புரியுதா? அதே போல் அடுத்தது நம்ம வந்து காட் தீட்டா கேட்டால் என்ன பண்ணுறது? காட் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டா. புரியுதா? ஸோ காட் தீட்டா கேட்டாங்கன்னா கொசிக்கன் தீட்டா டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டா அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் கொசிக்கன் தீட்டா கேட்டாங்கன்னா சீக்கண்ட் தீட்டா டிவைடட் பை டேன் தீட்டா. புரியுதா? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து டிவிஷன்ஸ் ஃபார்முலாஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி வாட் இஸ் சீக்கண்ட் தீட்டா? டேன் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. சீக்கண்ட் தீட்டா அப்படின்னு எழுதலாம் கொசிக்கன் தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா. இப்படியே எழுதிக்கிட்டே போகலாங்க. இது டிவிஷன்ஸ் ஃபார்முலாவில் செய்யக்கூடிய ஃபார்முலாஸ். புரியுதுங்களா? ஸோ சின்ன ஒரே ஒரு டயக்ராம் மூலமாக ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம டேன் பண்ணும் பொழுது டோட்டல் ஃபார்முலாஸ் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணாமலே இந்த டயக்ராம் மூலமாக சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ டிவிஷன் சொன்ன மாதிரியே அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் சொல்ல போகிறோம். இதே போல் தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ அந்த ஃபார்முலா எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷன்ஸில் எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதே டயக்ராம் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த டயக்ராம் வரைகிறேன். இந்த டயக்ராம் அஸ் யூஷுவலாக நீங்கள் வரைஞ்சிக்கணும். அதே போல் ஆப்போசிட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, அது பேர் என்னது? ஸோ டயகனல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே வந்து எப்போயுமே லெஃப்ட் டாப் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, சைனுக்கு ஆப்போசிட் கொசிக்கன் தீட்டா, காஸ்க்கு ஆப்போசிட் வந்து சீக்கன் தீட்டா, இங்கே டேன் தீட்டா. ஸோ வேறு மாதிரி வச்சுக்கூடாது. நீங்கள் வேறு மாதிரி வச்சிங்கன்னா டோட்டலாக டிஸ்டர்பன்ஸ் வரும். நீங்கள் வந்து இது நான் இப்போ எழுதியிருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். டேன் தீட்டா, காட் தீட்டா. ஓகேங்களா? ரைட். இப்போ மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்க போகிறாங்க. சரிங்களா? இங்கே இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? 1 அப்படின்னு கிடைக்க போகுது. சரி, என்னங்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட் இந்த இடத்துல ஒரு சைன் தீட்டா இருக்குது பாருங்கள், அதை எடுக்கலாமா? ஸோ சைன் தீட்டா, புரியுதா? அப்படியே ஆப்போசிட்டில் யார் இருக்கா? கொசிக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 1. புரியுதா? சைன் தீட்டாவையும் கொசிக்கன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் 1. அதே போல் tan theta into cot theta which is equal to the 1. புரியுதா? cos theta into secant theta which is equal to the 1. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஈஸியாக இந்த 1ங்கிற ஃபார்முலாவில் வச்சு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் வேறு இன்னும் மல்டிப்ளிகேஷன் இருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு மல்டிப்ளிகேஷன் இதுலேயே நான் வேறு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். tan theta, சரியா? tan theta into cos theta which is equal to sin theta. சரிங்களா? அதாவது புரியுதுங்களா? இப்போ என்ன தேவை? sin theta எனக்கு தேவை,
டேனையும் காசையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்துடும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய ஃபார்முலாஸ் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வரும். இல்லை நம்ம என்ன தேவை, வாட் இஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? வாட் இஸ் காஸ் தீட்டா? காஸ் தீட்டானா சைன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. புரியுதா? பாருங்கள், காஸ் தீட்டா கேட்டாங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் இங்கே பக்கத்தில் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். புரியுதா? இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. கொசிகன் தீட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா காட் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா. அவ்வளோதான். ஸோ என்ன கேட்குறாங்களோ அதோடைய லெஃப்ட் சைடு அதோடைய ரைட் சைடை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சீக்கன் தீட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா. இந்த ஒரு டயக்ராம் மூலமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. எல்லா ஃபார்முலாஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலாஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். புரியுதா? ஸோ காட் தீட்டா கேட்டாங்க அப்படின்னா காஸ் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாமா? ஈஸியாக இருக்கும். ஸோ மனப்பாடம் பண்ணுறது வந்து மிகவும் குறைவு தான். இது எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம அட் அ டைம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. கிளியருங்களா? ரைட். ஸோ இதே போல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர்ஸில். சரிங்களா? ஸ்கொயர்ஸில் பார்க்கலாம். இதே மாதிரி ஃபார்முலாஸ் தான் எப்படி ஸ்கொயர்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிப்போம். ஸோ ஸ்கொயர்ஸ் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 கேள்விப்பட்டிருக்கியா? சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்முலாவை தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாரு. இந்த ஐடியா மூலமாக ஈஸியாக சொல்லலாம். இதே மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஜாயின் பண்ணிக்கணும். சரியா? ரைட். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைன் காஸ், சைனுக்கு ஆப்போசிட் வந்து கொசிக்கன், காஸ்க்கு ஆப்போசிட் சீக்கன், இது டென், இது காட். கிளியரா? ரைட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கோ. நடுவில் என்னவா இருக்கும் அப்படின்னா எப்பயுமே இதுக்கும் இல்லையா, விச் இஸ் ஈக்குவல் டு தி 1, which is equal to the 1. கிளியர்? இப்போ பாருங்கள், இந்த ஏரியாவை ஷேட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஏரியாவை ஷேட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஏரியா ஒன்று விட்டு ஒன்று ஏரியாவை ஷேட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லப்பட இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கிளியரா? ரைட். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு கிளாக் வைஸ் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸில் போனால் ப்ளஸ்ஸு யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. கிளாக் வைஸில் போனீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸில் போனால் மைனஸ் யூஸ் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நம்ம வந்து கிளாக் வைஸ்லேயும் போகிறோம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் போகிறோம். கிளியர்? ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் போகிறேன் பாருங்கள். என்ன செய்கிறோம் பாருங்கள், நாங்கள் ஒரு டயக்ராம் போடுறேன். டயக்ராமை கவனிங்க, எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோ. இப்படி ஆரம்பித்து இப்படி போகும். புரியுதா? இப்படி வந்து இப்படி போ. அப்போ புரிஞ்சிருச்சு இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல? சைன் ஸ்கொயர் தீட்டா, அது கிளாக் வைஸில் போனால் ப்ளஸ் போட்டுக்குன்னு சொன்னோம் இல்லையா? காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி 1. ஃபார்முலா வந்துருச்சா? ஃபார்முலா வந்துருச்சு. புரியுதுங்களா? சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. கிளியரா? இப்போ அடுத்த ஃபார்முலா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரேன். புரியுதா? அப்போ என்ன மீனிங்? 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. கிளியரா? அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கோ. இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போகிறோம். எல்லாமே வந்து எப்படி இருக்குது? கிளாக் வைஸில் போயிட்டுருக்குது. புரியுதா? அப்போது 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி, சரியா, tan ஸ்கொயர் தீட்டா. புரியுதா? 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் வருதான்னு பார்த்துக்கோ. கிளியராக இருக்கணும். எங்கே மிஸ்டேக் இருக்குது? மிஸ்டேக் இருக்குது பாரு. யாரும் சொல்ல பாரு, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது. சரி, பொருள்னு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு சம் ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம்? அது ஓகே. சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1. இன்னொன்று வந்து அஸ் யூஷுவல் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி என்ன வருங்க, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அது ஓகே, அதுவும் ஓகே தான். அடுத்தது சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் இருக்குது? கிளாக் வைஸில் தானே போகணும். அந்த கிளாக் வைஸை நான் சொல்கிற மாதிரி இப்படி போடணும்ப்பா. எப்படி அப்படின்னா இப்படி தான் போகும் கிளாக் வைஸ். இப்படி வந்து இப்படி போகும், அதான் கிளாக் வைஸ்.
அப்போது tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 which is equal to the secant ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஃபார்முலா கரெக்டாக இருக்கும். புரியுதா? அவ்வளோதான். இப்போ 3 ஃபார்முலாஸ்லேருந்து எடுத்துகிட்டோம் பார்த்தியா, 1 எப்போலாம் வரும் அப்படின்னு. அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறோம்ப்பா. இது அப்படியே ரிவர்ஸ் தானே, ஆன்டி கிளாக் வைஸு. அப்படி எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோ. 1 மைனஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து வேறு ஒரு கலரில் உங்களுக்கு கொடுக்குறேன், க்ரீன் கலர். இப்படி போகிற மாதிரி ரிவர்ஸில் இப்படி போகிற மாதிரி, இப்போ வந்த மாதிரியே அடுத்து ரிவர்ஸில் போகிற மாதிரி. புரியுதா? ஸோ அது மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் போகிற மாதிரி போட்டிங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் மைனஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி சைன் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டாக? அதே போல் என்ன வரும் 1 மைனஸ், அது ரிவர்ஸில் போகும்போது கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரிவர்ஸில் போகும்போது என்ன வரும், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி 1. அடுத்த ஒரு ரிவர்ஸ் என்னது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த எல்லா ஃபார்முலாஸும் அத்துப்படி மொத்தம் 3 என்ன பார்த்துருக்கோம், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர்ஸ். 3லையும் எது மாதிரி ஃபார்முலாக்கு எடுத்தாலும் இப்போ டயக்ராம் ரிமைண்டில் வச்சுக்கிட்டு டக்கு நம்ம சொல்லிடலாம். கிளியருங்களா? ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது புரியாமல் இருந்தால் கேளுங்க. பேசிக் கான்செப்டே கிட்டத்தட்ட 1 hour போகும். நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்செப்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன அர்த்தம் தமிழில், நிரப்பு கோணம். இதெல்லாம் வந்து நிரப்பு கோணம் சொல்லுவோம். இப்போ ஜென்ரலி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது 90 டிகிரி அப்படின்னா இந்த 2 கோணமும் சேர்ந்தால் 90 டிகிரி வரணும். அதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், நிரப்பு கோணம். சரிங்களா? வாட் இஸ் தீட்டா? இங்கே ஒரு தீட்டா இருந்துச்சு பற்றி, அந்த தீட்டாக்கு என்ன பேர்? ஸோ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் அர்த்தம் குறுங்கோணம். சரிங்களா? இதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாமில் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அக்யூட் ஆங்கிள் குறுங்கோணம். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை பயன்படுத்தி ஃபார்முலா சொல்லிக்கிட்டே போகலாம்ப்பா வரிசையாக. ஸோ அதுக்கான நம்ம ஐடியாஸ் ஆல்ரெடி இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அந்த ஐடியா தான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது போல் ஒரு டயக்ராம் போட்டுக்கணும். அந்த டயக்ராம் வந்து அதோடைய டயகனல்ஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சென்டரில் இதுக்கு 1 தான் வரப்போகுது. ஏன்னா 1 வரப்போகுது கண்டிப்பாக. சரி, இது சைனு, காஸ், கொசிகன், சீக்கன், டேன், காட். கிளியர்? பார்த்துக்கோ, இது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. இது போல் போப்பேன், இப்படியும் போகும், இது இப்படியும் வரும். ஸோ ஹரிசாண்டலாக இப்படி போகும், இப்படி வரும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த 2 கனெக்ட் ஆகும், இந்த 2 கனெக்ட் ஆகும், இந்த 2 கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஆப்போசிட். வாட் இஸ் சைன் தீட்டா? சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா. படிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி வந்துச்சு பாருங்கள். சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி காஸ் 90 மைனஸ் தீட்டா. வாட் இஸ் டேன் தீட்டா? டேன் தீட்டா ஈக்குவல் டு காட் 90 மைனஸ் தீட்டா. தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். வாட் இஸ் சீக்கன் தீட்டா? சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு தி கொசிகன் தீட்டா, கொசிகன் 90 மைனஸ் தீட்டா. ஸோ அப்படியே ஆப்போசிட் போடலாமா? What is cos theta? Sin 90 minus theta. What is cot theta? Tan 90 minus theta. What is cosecant theta? Secant 90 minus theta. ஸோ இப்படியே இதை சொல்லிகிட்டே போகலாம். இது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லேருந்து நம்ம எடுக்கிறது. ஓகேங்களா? ரைட். அடுத்த ஒன்று, இந்த அக்யூட் ஆங்கிளை பயன்படுத்தி கோட்ரண்ட் ரெடி பண்ண போகிறோம். கோட்ரண்ட். சரிங்களா? அந்த கோட்ரண்ட் எப்படி அப்படின்னு பாருங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கோட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும். இதான அந்த குவாட்ரண்ட்டு. சரியா? இதான் வந்து 0 டிகிரி.
இப்போ 0 டிகிரிலேருந்து அப்படியே மேலே போகும். சரியா? அப்படியே மேலே போணுச்சு அப்படின்னா இது வந்து 90 டிகிரியாக போயிடும். அப்படியே இதை சுற்றி வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 180 டிகிரி, 270 டிகிரி, எகைன் க்ளோஸ்டு 360 டிகிரி. புரியுதா? அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் டேன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸில் டேன் ஆகும். ஸோ 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆல் ஆர் பாசிட்டிவ் வேல்யூஸ். ஆல் ஆர் பாசிட்டிவ் வேல்யூஸ். என்னப்பா பாசிட்டிவ் வேல்யூஸ்? சைன், காஸ், டேன், கொசிக்கன் யார் வந்தாலும் அங்கே பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகேவா? 90 to 180 போனீங்கன்னா அங்கே யார் ஹோஸ்ட் ஆகிருப்பாங்க, யார் ஷெல்டர் ஆகிருப்பாங்க அப்படின்னா சைன், கொசிக்கன். புரியுதா? அப்போ சைன் தீட்டா அது சைன் 120, சைன் 140 அப்படின்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ். புரியா? சைன், கொசிக்கன் அந்த ஏரியாவில் அந்த குவாட்ரண்ட்டில் வரவங்க எல்லாரும் பாசிட்டிவாக இருப்பாங்க. 180 to 270 யார் இருப்பாங்க? டேன், காட். இந்த ஏரியாவில் காஸ், சீக்கன். பார்த்துங்க, இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சைன் கொசிக்கன் பேர், டேன் காட் பேர், கொசிக்கன் சீக்கன் வந்து பேராக இருப்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ சைன் மைனஸ் தீட்டா, சைன் மைனஸ் தீட்டா எப்படி இருக்கும்? மைனஸ் சைன் தீட்டாவாக இருக்கும். புரியுதா? டேன் மைனஸ் தீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் டேன் தீட்டாவாக இருக்கும். சீக்கன் மைனஸ் தீட்டா என்னவா இருக்கும்? ப்ளஸ்ஸு சீக்கன் தீட்டா. இப்போ தான் உனக்கு புரியும். ஜென்ரலாக என்ன சொல்லுவேன், மைனஸ் தீட்டாக இருந்தால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் தானே சார் வரப்போகுது, அது மைனஸ் தான். ஆனால் சீக்கன் மைனஸ் தீட்டா வரும்போது ஏன் ப்ளஸ் சீக்கன் தீட்டா வந்துச்சு? அதுதான் முக்கியமானது. புரியுதா? எங்கேன்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரின்னு வச்சுக்கலாமா? தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. சரி, இந்த இடத்துல நீங்கள் வந்து 60 டிகிரியை புட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு. இது 60, இதையும் 60, இதையும் 60. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் 60 தான், எல்லாமே 60யாக மாறும். கிளியர்? ரைட். இப்போது சைன் மைனஸ் 60. அப்போ என்ன மீனிங்கு பாருங்கள், 0 டிகிரி இருக்குது, 90 டிகிரி. மைனஸ்னால் என்ன வரும்? ரிவர்ஸில் தானே போகும். இதான மைனஸ்ஸு. அப்போ ரிவர்ஸில் போகும்போது யார் இருக்கா? கொசிக்கனும் சீக்கனும் மட்டும்தான் இருக்கான். அதனால தான் சைன் மைனஸ் 60 என்னவா இருக்குது? மைனஸ் தான். என்ன சொல்லியிருக்கேன்? எந்த குவாட்ரண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க வந்தால் அவங்கள பாசிட்டிவ்னு சொல்லிடணும். வேறு யாராவது இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? tan மைனஸ் 60. அப்போ tan மைனஸ் 60 எப்படி இந்த பக்கம் தானே வருது, அதுவும் இந்த பக்கம் தான் வருது. இந்த குவாட்ரண்ட்டில் அந்த டேனு காட்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால் என்னாச்சு? அது என்னாச்சுங்க? மைனஸில் போயிடுச்சு. இப்போ சீக்கன் மைனஸ் 60னா இங்கே தானே நிற்பான். சீக்கன் மைனஸ் 60 இந்த இடத்துல நிற்பான். அப்போது கொசிக்கன் சீக்கன் வந்து இந்த ஏரியாவை அவனுடைய ஏரியாவே நம்ம போயிட்டோம் அப்படின்னால பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு தகுந்தாப்புல அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 90 டிகிரி 270 டிகிரி இப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சைன் தீட்டா எதுவாக இருந்தாலும் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டாவாக யூஸ் பண்ணிக்கலாம். காட் தீட்டா இருந்துச்சு அப்படின்னா டேன் தீட்டாவாக யூஸ் பண்ணிக்கலாம். கொசிக்கன் தீட்டா இருந்தால் சீக்கன் தீட்டாவாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் 180 டிகிரி 360 டிகிரியாக இருந்தால் நோ சேஞ்ச் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? நோ சேஞ்ச். இதெல்லாம் வந்து சம் வந்து அப்ளை பண்ணுறப்போ மட்டும்தான் புரியும். கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் எத்தனை பேசிக் கான்செப்ட் ஆகிருக்குது. ஸோ அடுத்த ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து முக்கியமானது. எஸ்எஸ்சிலெலாம் இது கேட்டு வச்சுருக்கிறான். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்லலாம் வந்து ரெகுலர் ஆஸ்கடு கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும். எல்லாம் ஆமாம் சார் அது கேட்டிருக்கான், இப்போ தான் எனக்கே தெரியுது அப்படின்னு உனக்கு தோணும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் மினிமா கேட்பாங்க. மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மினிமா மேக்ஸிமா கேட்பாங்க. ஸோ இதில் வந்து மினிமா மேக்ஸிமா கேட்டானா அது எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஸோ ஏங்கிறது ஒரு வேல்யூ, பிங்கிறது ஒரு வேல்யூ,
சைன் என்ன டிகிரியோ காஸ் என்ன டிகிரியோ இருக்க போகுது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மினிமம் வேல்யூ எப்படி இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ எப்படி இருக்குன்னா பார்க்க போகிறோம். இந்த மினிமம் வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் அது ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா எது மினிமம் வேல்யூ, ஏல அல்லது பியில் எது மினிமமாக இருக்கோ அதான் மினிமம் வேல்யூ. சிமிலர்லி ஏ பியில் எது மேக்ஸிமம் இருக்கோ அதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இது ஒரு பேர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஏ சைன் தீட்டா, ஓகேவா, சே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே போல் ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, ஏ tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது மாதிரி ஸ்கொயர்ஸ் வேல்யூஸ் எது வந்தாலும் சரி, மினிமம் வேல்யூ என்னமா இருக்கும், ரூட் ஆஃப் அது 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்னு இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கும்பா. புரியுதா? சரி, அடுத்தது ஏ சீக்கன் தீட்டா ப்ளஸ் பி கொசிக்கன் தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் பார்த்துக்கோ, ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். கிளியரா? இது வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிளியரா? ரைட். ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு போகிறோம். இம்பார்ட்டன்ட் பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் நிறையா கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. கிளியரா? நிறையா கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. இதை நம்ம வந்து கிளியராக எந்த ஒரு டவுட் இல்லாமல் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பாருங்கள். இப்போது 0 டிகிரி, அது மைண்டை செக் பண்ணிக்கோ. 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இதை மட்டும் தான் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்க போகிறான். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். அடுத்தது என்னன்னா இதோடைய ரேடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, π/6. ஆனால் π/5 180. ஸோ 180 டிவைட் பை 6 30 டிகிரி, 180 டிவைட் பை 4 45 டிகிரி. அதான் மீனிங் கம்ப்ளீட்டாக அது அர்த்தம். கிளியரா? குவாட்ரண்ட்டில் இப்போ வரக்கூடிய வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சைனோட வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாலே போதுங்க, நம்ம ஆல் வேல்யூஸ் அட் ஏ டைமில் சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரியுதா? எப்படி வந்துச்சு அதை பார்க்க போகிறோம். இல்லையா, இந்த சைன் தீட்டாவுடைய வேல்யூஸை மனப்பாடம் பண்ணிச்சுக்க. 0, 1/2, √2 டிவைடட் பை 2, √3/2, 1 அப்படின்னு சொல்லி நான் மனப்பாடம் வச்சுக்கோ. ஆர் அதர்வைஸ் இதுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0/4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0/4. ஸோ 0/4 இருக்கு பார்த்தியா, அதை வந்து நீ வந்து டிவைட் பண்ணினா 0 தான் வரும். அதில் ஸ்கொயர் ரூட் பண்ணாலும் 0. அதனால தான் ஆன்சர் வந்து என்ன வந்திருக்குது, 0ன்னு வந்திருக்குது. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2. அதனால தான் இது 1/2ஆக வந்திருக்குது. புரியுதா? அடுத்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/4. ஸோ 4ங்கிறது 4 குவாட்ரண்ட். இப்போ 2/4னா 1/2வா? புரியுதா? அது 2/4ங்கிறது 1/2வா? அப்படி போடாமல் √2 டிவைடட் பை 2ன்னு போடலாமா? அப்போ அதுதான் அதோடைய ஆன்சராக வந்துருச்சு. அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4. அப்போ √3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. அதனுடைய வேல்யூஸ் வந்துருச்சா? இங்கே வந்து என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/4 which is equal to the 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 equal to 1. அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வேல்யூஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. வேறு எந்த வேல்யூஸும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அப்படியே சொல்லிடலாம். சரியா? இப்போ 0 வந்து சைன் 0 வந்தால் 0, சைன் 90 வந்தால் 1. புரிஞ்சிச்சா? சைன் 30 1/2, சைன் 45 √2 டிவைடட் பை 2, சைன் 60 √3 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். காசு என்ன, இங்கே 2 பேர் இவங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இவங்க 2 பேர் பேர்.
யார் 2 பேர் சைனும் காசும் வந்து பேர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது டேனும் காட்டும் பேர்ஸ், கொசிக்கனும் சீக்கனும் பேர்ஸ். இப்போ சைன் காஸ் பார்த்துக்கோ, இங்கே நல்லா கவனிச்சுக்கோ. காசு 0 என்ன இருக்குன்னா இதோட தலைக்கீழ் தான், அப்படியே நேராக தலைக்கீழ் போய் 1 வந்தால் இங்கே வந்துடும். அடுத்தது இப்படியே வந்துருக்கு பாருங்கள், அடுத்தது இப்படியே வந்துடும், அடுத்தது இப்படியே வரும், அதுக்கப்புறம் புரியுதா? ரெண்டுமே கிராஸாக வந்து. அடுத்த டேன் கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் டேன்? சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. அப்போ 0 டிவைடட் பை 1. புரியுதா? ஸோ எனிதிங் டிவைடட் பை 1 which is equal to the same 0. புரியுதா? அப்போது நெக்ஸ்ட்டு 1/2 டிவைடட் பை √3 டிவைடட் பை 2னா, ஸோ √3 காஸ்பா டேன் தானே கண்டுபிடிக்க போகிறோம். டேன் வந்து இங்கே 1/√3ன்னு வரும், இங்கே தவறாக போட்டிருக்காங்க இவங்க. ஸோ 1/√3 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது என்ன வரும்? 1 வந்துடும், அதுக்கப்புறம் √3 நாட் டிஃபைன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு. அடுத்த காட்டுக்கு பாருங்களேன், அப்படியே ஆப்போசிட்டாக போகும்பா. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே ஆப்போசிட்டாக போயிடும். இதே போல் தான் கொசிக்கனும் சீக்கனும் இதே மாடல்ஸில் தான் இருக்கும். இந்த சார்ட்டை வந்து நீங்கள் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். கிளியரா? இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் 1/0 அப்படின்னா என்ன ஆகும், 0/1 அப்படின்னா என்ன, 0/1 which is equal to the 0 ஞாபகம் வச்சுக்கலாம் கேட்பாங்க. 1/0 அப்படின்னா இன்ஃபினிட்டி. கிளியரா? அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, எனிதிங் டிவைடட் பை 1 which is equal to the same. 0 டிவைடட் பை 1 which is equal to the 0 தான். ஓகேவா? 1/0ன்னு வந்துச்சு தலைக்கில் வந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கொஷின். ஸோ இட்ஸ் நாட் ஜோக்காக நம்ம வந்து பண்ணவில்லை, வேறு சம் போடலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ரேஷியோ மெத்தடில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கான். இப்போ பாருங்கள், நான் ரேஷியோ மெத்தடில் ஒரு சம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாமில் கேட்டது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆமாம், சரியா? அதில் வந்து இது வந்து 60 டிகிரி, இது வந்து 30 டிகிரி, இது ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரி தானே. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டு, 60க்கு ஆப்போசிட்டு, 30க்கு ஆப்போசிட். அப்போது 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி என்னவாக இருக்கும்? ஏதாவது ஒரு சைன் தீட்டா எடுத்துக்கோ. சைன் 30, சைன் 60, சைன் 90ன்னு எடுத்துக்கோ. சைன் 30 என்னவாக இருக்க போகுது? எக்ஸாம்பிள் சைன் 30 போய் எடுத்து பாருங்க, உங்களுடைய வேல்யூஸ் எடுத்து செக் பண்ணி பாரு. சைன் 30 என்ன இருக்கும்? ஸோ சைன் 30 which is equal to 1/2. புரியுதா? sin 30 which is equal to the 1/2. So sin 30 degree which is equal to the 1/2. Oh, what is 1/2? Perpendicular divided by hypotenuse. படிச்சிருக்கோம் இல்லையா? perpendicular divided by hypotenuse. அப்போ perpendicular base hypotenuse. ஸோ perpendicular 1 இருக்குமாமா, hypotenuse வந்து 2 இருக்குமாமா. புரியுதா? அதே போல் sin 60 அல்லது cos 60 ஏதாவது ஒன்று போட்டு பார்த்துக்கோ. இப்போது 1, 2 அப்படின்னா பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணிங்கன்னா √3 ஆகும். பித்தாகரஸ் தேரம் தெரியல? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படிக்கணும்னாலே பித்தாகரஸ் தேரம். ஸோ பித்தாகரஸ் தேரம் தெரியாமல் இருக்கவங்களுக்கு நான் பித்தாகரஸ் தேரமை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். இதான் இப்படி போட்டுக்கணும், ABC. ஸோ பிசி தானே கர்ணமு, சரியா? BC square which is equal to the AB square plus AC square is the Pythagoras theorem. Pythagoras theorem இதான்ப்பா. இது BC square இதான் கண்டுபிடிக்கணும் வச்சுக்க. BC square equal to the AB square plus AC square. ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் பிரகாரம் தான் இதை வந்து √3ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ நம்மளுக்கு ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. ஸோ 30க்கு என்ன வரும்? 1, 60க்கு என்ன வரும்? √3, 90க்கு 2. ஸோ இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை நீங்கள் தயாராக இருந்துக்கணும். இது எங்கேருந்து போய் எடுக்க முடியும்? நம்ம பர்பண்டிகுலர் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த ஃபார்முலாஸ், இந்த ஷார்ட்கட் இருக்குது பார்த்தீங்களா? எது? P H ஸோ சைன் காஸ் டேன், சரியா? ஸோ டேன் காஸ் ஆப்போசிட் காட்டு, காஸ்க்கு ஆப்போசிட் வந்து சீக்கண்ட், இது வந்து கொசிக்கண்ட்.
ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க, டக்குன்னு சொல்ல தெரியணும். கிளியரா? ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். உங்களுக்கு பேசிக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஒரு ஷீட்டில் எடுத்துக்கோ. ஸோ ஆக்சுவலி என்ன பாருங்களேன், கொஷின் பார்த்து ரைட் சைடில் ஒரு டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி கேட்கவே மாட்டான் எக்ஸாமில், கேட்கவே மாட்டான். டயக்ராம் போட்டு கொஷின் கேட்கவே மாட்டாங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் டயக்ராமே போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டயக்ராம் போட்டிருக்கேன். பின்னாடி வர சம்ஸ் எல்லாத்துலேயும் டயக்ராம் எலிமினேட் பண்ணி தான் ஆன்சரை கொடுக்கணும். டயக்ராம் இல்லை, டயக்ராம் நீங்கள் தான் வரைஞ்சிக்கணும். எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போது டயக்ராம் நீங்கள் தான் வரைஞ்சிக்கணும், தவிர அவன் வரைஞ்சி கொடுக்க மாட்டான். கொஷின் பார்க்கலாம். ஃபார் தி மெஷர் இன் தி ஃபிகர்ஸ் கம்ப்யூட் சைன் கொசைன் டேஞ்சன்ட் த ரேஷியோ ஆஃப் தி ஆங்கிள் தீட்டா. புரியுதா? ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் இந்த சைன் தீட்டா யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சைன் தீட்டானா என்ன வரும், காஸ் தீட்டானா என்ன வரும், அது டேன் தீட்டானா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கான வேல்யூஸ் 37 யூனிட்ஸ், 45 யூனிட்ஸ், 12 யூனிட்ஸ். தீட்டாவை பேஸ் பண்ணி தான் அதுவும் நீங்கள் செய்யணுமா? ஓகேவா? இப்போது வாட் இஸ் சைன் தீட்டா ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் சைன் தீட்டா? சைன் தீட்டா ஈக்குவல் டு தி பர்பண்டிகுலர் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். புரியுதா? வாட் இஸ் காஸ் தீட்டா? பேஸ் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். எப்படி வந்துச்சு? பி 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 ஹெச் ஹெச் பி. புரியுதா? அதான் மீனிங். வாட் இஸ் டேன் தீட்டா? டேன் தீட்டா ஈக்குவல் டு தி பர்பண்டிகுலர் டிவைடட் பை பேஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ தீட்டா எங்கே இருக்குது? இங்கே தீட்டா இருக்குது. தீட்டாக்கு கீழே அடிப்பக்கம் இல்லையா? தீட்டாக்கு கீழே அடிப்பக்கம் ஞாபகம் வச்சுக்கோ. அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டுக்கிறது ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவை தான் கேட்டிருக்காங்க. பர்பண்டிகுலர் டிவைடட் பை பேஸ். வாட் இஸ் பர்பண்டிகுலர்? என்ன பர்பண்டிகுலர்? தீட்டா எங்கே இருக்குன்னா பர்பண்டிகுலர் இதுதான். புரியுதா? இதான் ஹைபாட்னியூஸ், இதான் வந்து பேஸ். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஆன்சர் என்ன வரும்? பர்பண்டிகுலர் 35 டிவைடட் பை 37. ஸோ 35 டிவைடட் பை 37 வர மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் பார்க்கணும். எடுத்தோன்னா நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மேக்ஸ் மாதிரி போட்டக்கூடாது. ஸோ 35 டிவைடட் பை 7 வரக்கூடியது சியும் கிடையாது, டியும், அது சிடி ஆப்ஷன் கிடையாது, 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு. பேஸ் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் அப்படின்னா ஸோ 12 டிவைடட், அடுத்தது 12 டிவைடட் பை 37. ஸோ 12 டிவைடட் பை 37 ரெண்டுத்துலேயும் இருக்குது, ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது. ஸோ தேர்ட் ஒன் பர்பண்டிகுலர் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ 35 டிவைடட் பை 12. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், நாட் ஏ. புரியுதா? ஸோ சிம்பிளஸ்ட் சம் அந்த பி 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 ஹெச் ஹெச் பி அந்த ஃபார்முலாவை, அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ யாருக்காவது புரியலாம் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பட் வேல்யூஸ் கொடுக்கல. இப்போ டயக்ராம் பாருங்கள், கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. கொஸ்டின், இஃப் tan a equal to 2/3, find the secant a cot a in the trigonometric ratios. பாருங்கள், ரேஷியோஸில் கேட்க மாட்டேன் சொன்னோம் இல்லையா, ரேஷியோஸில் கேட்டு வச்சுருக்கான். ஸோ இப்போ நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். ஒன்று, இது எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுக்கவே மாட்டான், அப்படியே நம்ம சால்வ் பண்ண தெரியணும். புரியுதா? அப்படியே டயக்ராம்ஸ் நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். சரி, இப்போ டயக்ராம் கொடுத்துருக்கனால நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் ஆளுமையாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கான். இப்போ tan a, tan ஏன்னா என்னங்க? tan என்ன? tan எதை குறிக்குது? tan theta which is equal to the perpendicular divided by base. இப்போ தீட்டா அது a அப்படின்னா பர்பண்டிகுலர் எதுவாக இருக்கும்? அவனே கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ எது ஆப்போசிட்டு? இதான் பர்பண்டிகுலர், இது வந்து பேஸு, இது ஹைபாட்னியூஸ். அவனே கொடுத்துருக்கான், எக்ஸாம்பிள் கொடுக்க மாட்டான், நம்ம தான் போட்டுக்கணும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? tan theta 2/3 கொடுத்துருக்கான். ஸோ இது 2, இது 3. புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ நம்ம சீக்கண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். சீக்கண்ட் தீட்டா என்னவாக இருக்கும்? ஃபார்முலா ஞாபகம் இருக்கலாம், PBP HHB. புரியுதா? ஸோ பர்பண்டிகுலர் டிவைடட் பை, அது பேஸ் டிவைடட் பை பர்பண்டிகுலர் ரெண்டுமே இருக்கும். வச்சுப்போம், PBP HHB சைன் காஸ் டேனு. சரியா? சைனுக்கு ஆப்போசிட் கொசிக்கண்டு, காசுக்கு ஆப்போசிட் சீக்கண்ட். அப்போது ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை பேஸ். ஸோ
ஸோ ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை பேஸ். சார் இது 3 கொடுத்துருக்கா, இது 2 கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணணும். ஸோ பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணால் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். புரியுதா? அப்போது 3 ஸ்கொயர்னா 9, 2 ஸ்கொயர்னா 4, 9 + 4 13, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 தான் ஹைபாட்னியூஸ். ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், 13 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. அப்போ சீக்கண்ட் தீட்டா அப்படிங்கிறது என்னது? h டிவைடட் பை b. ஸோ ரூட் 13 டிவைடட் பை பேஸ் என்ன இருக்குது? 3 இருக்குது. ரூட் 13 டிவைடட் பை 3 யாருங்க இருக்காரு? ஸோ ஆப்ஷன் சி ரூட் 13 டிவைடட் பை 3. சிமிலர்லி வாட் இஸ் காட் வேல்யூ? ஸோ காட் ஏ என்ன வரும்? காட்னா என்ன வருங்க? பேஸ் டிவைடட் பை பர்பண்டிகுலர். ஸோ பேஸ்ங்கிறது 2 சரியா? 2 வரும்பா. ஆப்ஷன் என்ன வந்திருக்குது? ஆக்சுவலி ஆப்ஷன் டி தான் வரும் இல்லையா? டி தான் வரும். ஆப்ஷன் பேஸ் வந்து 3 டிவைடட் பை 2. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இதில் பாருங்கள், ஸோ செகண்ட் ஆப்ஷனில் சேஞ்ச் வந்துருச்சு. 3/2 தான் ரைட்டான ஆன்சர். இப்போ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ரூட் 13 டிவைடட் பை 3, 3 டிவைடட் பை 2. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர்ஸ். யாருக்காவது இது சால்வ் பண்ணது புரியலன்னா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ. கொஷின் நம்பர் 3. அதே மாதிரி தான் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். 3 cot A equal to 2. Find the value of 4 sin A minus cos A, 2 sin A plus 3 cos A அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் கவனிச்சிக்கோ. கேட்டுக்கிறது 3 cot Aன்னு கொடுத்துருக்கான். கிளியரா? இப்போ பாருங்கள், இதை வந்து நான் அப்படியே மாற்றி எழுதுகிறேன். எப்படி எழுதுறேன் பாருங்க. cot A equal to 2/3. கிளியரா? cot A equal to 2/3. நம்ம படித்து வச்சுருக்கோம் ஃபார்முலாஸ். வாட் இஸ் tan A விச் இஸ் ஈக்குவல் டு தி 1 by cot. புரியுதா? வாட் இஸ் tan ஆக்சுவலி? sin A டிவைடட் பை cos A தானப்பா tan A. அப்போ cot என்னவா இருக்கும்? cos A டிவைடட் பை sin A. புரியுதா? அப்போது cot A equal to cos A divided by sin A which is equal to 2/3. அப்போ cot A ஓட வேல்யூ 2, sin A ஓட வேல்யூ 3ன்னு வந்துருச்சு. அப்போது இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புரியுதா சொல்கிறது? என்ன வரும் பாருங்கள். 4 into what is sin A? 3 minus 3 into cos A எவ்வளவு? 2 divided by 2 into sin A எவ்வளவு? 3 plus 3 into cos A எவ்வளவு? 2. ஸோ சால்வ் பண்ணிப்பார், அருமையான ஆன்சர் வரும். ஸோ என்ன வரும்? 4 3s are 12 minus 6, 2 3s are 6, 2 3s are 6. ஸோ ஆன்சர் வந்து 6 divided by 12 which is equal to the 1/2. ஸோ ஆப்ஷன் A 1/2 is the right answer. இப்போ சால்வ் பண்ணியிருக்கிறது யாருக்கு அது புரியலன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. இதே மாதிரி சம்தான். ஸோ ஐடியா கொடுத்துட்றேன், ஹோம்ஒர்க் வச்சுக்கோ, வீட்டில் போட்டு சால்வ் பண்ணிக்கோ. இப்போ ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஸோ ரேஷியோ கொடுத்தா இது எப்படி எழுதலாம்? cos theta divided by sin theta which is equal to the 1/2. அப்போ என்ன மீனிங்? cos theta equal to 1, sin theta equal to 1. இந்த இடத்துல நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். வீட்டில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ cos thetaவை இங்கே 1ன்னு வச்சுக்கோ, sin thetaவை வந்து 2ன்னு வச்சுக்கோ, இதையும் 1ன்னு வச்சுக்கோ, இது 2ன்னு வச்சுக்கோ. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டு பாருங்கள், 1/2ன்னு வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளஸ்ட் சம். நான் வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து அருமையாக சால்வ் பண்ணிடுங்க. ரைட், அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள், அருமையான கொஸ்டின். என்ன சொல்லியிருக்கான்? இந்த கொஸ்டினுக்கு என்ன வேணுங்க? டயக்ராம் வேணும். எங்கே இருக்குது டயக்ராம்? டயக்ராம் கொடுக்கல. டயக்ராம் கொடுக்காம சால்வ் பண்ண சொல்கிறான். எக்ஸாம்பிள் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பார்க்கலாமா? A boy standing at a point O finds his kite flying. பார்த்துக்கோ. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. A boy standing at a point
finds is kite flying at a point with a distance of OP 25 meter. ஓகேவா? ஸோ டயக்ராம் இதுக்கு இந்த பர்டிகுலர் லைனுக்காக நான் டயக்ராம் வரையலாம், கொஞ்சம் கவனிச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஒரு பாய் வந்து நிற்கிறாராமா, ஒரு பாய் நிற்கிறத ஒரு டயக்ராம் இங்கே வரைச்சிக்கிறேன். இது வந்து ஓ. ஓகேவா? ஒரு பட்டம் ஒன்று பறந்துட்டுருக்குது, அது வந்து பி அப்படிங்கிறது தூரத்தில் பட்டம் பறந்துருக்குது. ஓகேவா? இட் இஸ் அட் இதோடைய அளவு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது 25 மீட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் அட் எ ஹைட் ஆஃப் 5 மீட்டர் ஃப்ரம் தி கிரவுண்ட். அப்போனா நம்ம அடுத்த ஒரு ஹைட்டு பார்த்துக்கணும். இப்போ ஹைட் இருந்துச்சு அப்படின்னா இது அப்போ அந்த ஹைட்டு 5 மீட்டர். ஓகேவா? இதுதான் 5 மீட்டர். நெக்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், வென் த த்ரெட் இஸ் எக்ஸ்டெண்டட் பை 10 மீட்டர் ஃப்ரம் பி. பியிலேருந்து ஒரு 10 மீட்டர் நூலை விடுறானம்மா. அப்போ பட்டம் இன்னும் உயரமாக போகும் இல்லையா? இந்த இடத்துல விட்டுறான். புரியா? அதுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்கான் கியூன்னு. ஸோ இதுக்கான தூரம் எத்தனை? இது எகைன்னு 10 மீட்டர். கிளியர்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஜாயின் பண்ணி இதுக்கு ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம்ப்பா. புரியுதா? இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்கான் பாருங்களேன். இட் ரீச்சஸ் பாயிண்ட் Q, what will be the height of Qn of the kite from the ground? இப்போ n எங்கே யூஸ் பண்ணியிருக்கான்? ஆக்சுவலாக இது வந்து m, இதுதான் n. இதனுடைய ஹைட் என்ன அப்படின்னு தான் கொஷினே கேட்டிருக்கான். புரிஞ்சிச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்போம், படம்லாம் வரைச்சி கேட்க மாட்டான், நம்ம தான் சால்வ் பண்ணணும். கிளியர்? என்ன யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது, அதான் முக்கியமானது. என்ன யூஸ் பண்ணி எப்படி இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாரு, இப்போ வந்து இந்த டயக்ராம்லேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கான டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு தீட்டா இருக்குது. இந்த தீட்டா இந்த முக்கோணத்துக்கும் இந்த தீட்டா தான், இந்த முக்கோணத்துக்கும் இந்த தீட்டா தான். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆங்கிள் ஆஃப் POM which is equal to the angle of QON. புரிஞ்சிச்சா? அப்போ என்ன மீனிங், இது மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்தாங்கன்னா இந்த O தான் அதோடைய கோணம் அப்படின்னு அர்த்தம். O தான் அதோடைய கோணம். ரெண்டு கோணமும் சமமாக இருக்குதாமா. ஓகேவா? ஸோ which is equal to the theta. கிளியர்? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுற பாருங்கள். சைன் தீட்டாவை எடுத்துக்கோ. எக்ஸாம்பிளுக்கு சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி எப்படி இருக்கும், சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி பர்பண்டிகுலர் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். ஏன்னா எனக்கு ஏன் சைன் தீட்டா எடுத்திருக்கேன்னு புரியுதா? எனக்கு வந்து பர்பண்டிகுலருடைய வேல்யூஸ் தெரியும், ஹைபாட்னியூஸ் வேல்யூஸும் தெரியும். இதுதான்ப்பா பர்பண்டிகுலர், இதுதான் பர்பண்டிகுலர், இதுவும் பர்பண்டிகுலர், இதுதான் ஹைபாட்னியூஸு, இது டோட்டல் பெரிய ஹைபாட்னியூஸ். புரியுதா? இப்போ பர்பண்டிகுலர் எவ்வளவு, 5 மீட்டர் டிவைடட் பை 25. இது வந்து ஆங்கிள் ஆஃப் POMக்கு எழுதியிருக்கிறேன். புரியுதா? ஆங்கிள் ஆஃப் POMக்கு எழுதியிருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு தி QONக்கு என்னவாக இருக்கும், அதான் ஹெச்னு புட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை 25ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணிக்கோ, 35. புரியுதா? புரியுதாப்பா? ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால நம்ம வந்து வாய்ப்பாடு போட்டுக்கலாம். 1 5 5 25. புரியுதா? இது அது 7 5 35. அப்போ ஹெச் ஈக்குவல் டு என்னவா இருக்குது, 7 மீட்டராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி 7 மீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர்ஸ். யாருக்காவது சால்வ் பண்ணது புரியலன்னா கேட்டு வச்சுக்கோ. பாருங்கள், எவால்வேட்ஸ்ன்னு கொடுத்து 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. tan 60 இன்ட்டு காஸ்ட் 60 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம்ப்பா. இதுக்கெல்லாம் வேல்யூஸ்லாம் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன பண்ணலாம், tan 60 இல்லையா, tan தீட்டா tan 60 அது எழுதிக்கிறேன். இன்ட்டு காட் 60 அர்த்தம் 1/tan 60 கேன்சல் ஆயிடுச்சா, which is equal to the 1. அப்போ 1ங்கிற ஆப்ஷன் வர்றது எது, ஏல வருது, சியில் வருது, டியில் வருது, பியில் இல்லை. செகண்ட் பார்க்கலாமா?
sin square theta plus cos square theta புரியுதா, which is equal to the 1. அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இல்லை சிம்பிளாக இருக்கு பாரு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் நம்பர் 7. ஸோ இன்றைக்கி 10 சம்ஸோடு நான் முடிச்சிடுவேன். ரிமைனிங் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 8 sin 2x cos 4x sin 6x x equal to 15. சால்வ் பண்ணலாம்ல ஈஸியாக, ரொம்ப ஈஸியான சம் தானே, என்ன ஆரம்பிச்சிடலாம் நீங்கள். ஸோ 8 sin 2 into 15 இல்லைப்பா, sin 30 into cos 4 into 15 60 cos 60 degree sin 6x கொடுத்துருக்காங்க. ஸோ sin 6 15 சார் 90 degree. இப்போ உங்களுக்கு வேல்யூ தெரியும்ல, sin 30 வேல்யூ தெரியணும், cos 60 வேல்யூ தெரியணும், அதே போல் sin 90யோட வேல்யூஸ் தெரியணும். ஸோ 8 இன்ட்டு sin 30யோட வேல்யூ எவ்வளவு? sin 30 1/2. ஓகேவா, cos 60யோட வேல்யூ வரும் 1/2, sin 90யோட வேல்யூ எவ்வளோ 1, which is equal to. ஸோ கேன்சல் பண்ணால் 4, இதை ரெண்டும் கேன்சல் பண்ணால் 2. ஸோ 2 into 1 2. ஸோ ஆப்ஷன் ஏ 2 இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா, ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, டவுட் இருந்தால் கேட்டுக்கோ, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 8 சேம் சம்ப்பா. கொஷின் நம்பர் 8 சேம் சம்மு. ஸோ அதாவது வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள் வீட்டில். டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 9 போகலாம். அதுவும் அதே மாதிரி வேல்யூஸ் எடுத்து sin 90யோட வேல்யூ, cos 60 cos 45 வேல்யூஸ் எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ண வேணா. உங்களுக்கு வந்து இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, கொஷின் நம்பர் 9 sin 90யோட வேல்யூஸ் என்னப்பா? கொஷின் நம்பர் 9 sin 90யோட வேல்யூஸ் என்னது? 1 ப்ளஸ் cos 60யோட வேல்யூ 1/2, cos 45யோட வேல்யூ வந்து 1/2. ஸோ இது அப்படியே வந்து ப்ராக்கெட்ஸ் கிளியர். இன்ட்டு sin 30யோட வேல்யூ வந்து 1/2, cos 0 1, cos minus cos 45 1/2. அவ்வளோதான், ஈஸியாக சால்வ் பண்ணலாம்ல. ஸோ இது எல்சிஎம் எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ எல்சிஎம் என்ன வரும் இது அப்படின்னா 2 தான் எல்சிஎம். ஓகேவா, ஸோ இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ, இது 1ன்னு வரும், இது √2ன்னு வரும். இது எப்படி சார் √2 வந்துச்சுன்னா, வாட் இஸ் 2? √2 இன்ட்டு √2 தான் 2. அதில் ஒரு √2 கேன்சல் ஆகிடுச்சா ஒரு √2 வந்துடும். ஓகேவா, இன்ட்டு இதோடைய எல்சிஎம் வந்து 2, இது 1, இது 2, இங்கே வந்து மைனஸ் √2 வந்துடும். ஓகேவா, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 + √2. ஓகேவா, divided by 2 into 3 minus √2 divided by 2. கிளியரா? ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இது வந்து 4ஆக மாறிடும். 2 into 2 4, 2 into 2 4. இது a plus b into a minus b, a square minus b square, 3 square 9, √2 square 2. ஸோ 9 minus 2 7/4. ஸோ ஆப்ஷன் பி 7/4 is the right answer. அதுக்காக டவுட்னா கேளு, எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன், இல்லை நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகேவா, ஸோ கொஷின் நம்பர் இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணது கொஷின் நம்பர் வந்து 9 முடிச்சிருக்கோம். ஸோ எவாலுவேட், இது மோஸ்ட்லி வந்து எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஒரு டைம் கேட்டிருக்கான். கிளக்ஸ் டேபிள் யூஸ் பண்ணி tan 12 வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை எடுத்து நீ கண்டுபிடிச்சி பார்த்துக்கோ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கோ tan தேர்ட் ஆப்ஷன்ஸ். 10ல் வந்து தேர்ட் ஆப்ஷன் tan 15, tan 30, tan 45, tan 60, tan 75 டிகிரி. ஸோ நீங்கள் போய் அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும், சில வேல்யூஸ் இருக்காது. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? tan 15னா என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. tan 15னா எப்படி எழுதலாம்? cot 90 minus theta. புரியுதா? cot, வாட் இஸ் tan theta ஃபார்முலா? tan theta ஃபார்முலா என்னங்க?
tan theta which is equal to the cot 90 minus theta. ஓகேவா, அதை ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது என்னவா வரும் அப்படின்னா cot 75 வருமா? புரியுதா? அதாவது 90 மைனஸ் 15 வந்து 75 இன்ட்டு tan 30யோட வேல்யூ வந்து 1/√3. எல்லாம் பரிச்சயமாக இருக்கணும், நல்ல ஃபிங்கர் டிப்ஸ் தான் இருக்கும் வேல்யூஸ். tan 45ங்கிறது 1, tan 60ங்கிறது √3, tan 75 என்ன தெரியுமா? இதே ஃபார்முலா தான். காட்டு 90 மைனஸ் தீட்டா, 75 மைனஸ் தீட்டா அப்படின்னா எவ்வளோ வரும்? 1/cot 75 டிகிரி. புரியுதா எப்படி இருந்துச்சு? tan 75 அப்படிங்கிறது 1/cot இல்லையா? 1/cot 75 அதான் எழுதியிருக்கேன். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இது ரெண்டு கேன்சல் ஆகி, இது ரெண்டு கேன்சல் ஆகி, ஆன்சர் விச் இஸ் ஈக்குவல் டு தி ஆப்ஷன் ஏ 1 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? ஸோ ரிமைனிங் சம்ஸ் இருக்குது. இந்த கொசிக்கன் ஏ ஈக்குவல் டு சீக்கன் 34, இதுவும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ 90ல் 34 போனால் எவ்வளவு? சீக்கன் 34 இல்லையா? சீக்கன் 34 கொடுத்துருக்காங்க. எப்படி செய்கிறதுப்பா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் சீக்கன் தீட்டா, அது சீக்கன் தீட்டா சீக்கன் 90 மைனஸ் தீட்டா. ஸோ கொசிக்கன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி சீக்கன் 90 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு த சீக்கன் தீட்டா. புரியுதா? இந்த இடத்துல சீக்கன் தீட்டா வந்து 34ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 34ன்னு போட்டுக்கோ. அப்போ என்ன வரும்? 90 மைனஸ் 34, 90 minus 34, 56. ஸோ ஆன்சர் கொசிக்கன் ஏவோட வேல்யூ என்னது? 56 டிகிரி. ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு சம்மாக சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஆப்ஷன் 5. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.